ஹே கைஸ், இன்னைக்கு வந்து இந்த புது டாப்பிக்லாம் மீட் பண்ணுறோம். நம்ம ஃபிஷ் டேங்குக்கு ஹீட்ரு தேவையா? ஒரு ஃபிஷ் ப்ரீடராக ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஃபிஷ் டேங்குக்கு ஹீட்ரு தேவை. எந்த டைம்லன்னு கேட்டிங்கன்னா, ரெய்னி டைமில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இப்போதைக்கு மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் ஊரில் 2 தடவை இதோட நைட்டில் மழை பெஞ்சு டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிரு. டேங்க்கில் வாட்டர் வந்து ஜில்லுன்னு இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து ஹீட்டரை ஆட் பண்ணல அப்படின்னா ஃபிஷஸ் ஆகும். பேரண்ட்ஸ் வந்து அடி வாங்குதோ இல்லையோ, நம்ம வந்து ப்ரீட் ஆகி குட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி 1 2 அப்படி கொஞ்சமாக டெத் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி டைமில் ஹீட்டர் ரொம்பவே முக்கியம். சரி, ஹீட்டர் ஆட் பண்ண சொல்கிறேன். என்ன ஹீட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்து. ஸோ ஹீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ், அது போக 75 வாட்ஸ், 100 வாட்ஸ், 150 வாட்ஸ், 200 வாட்ஸ் வரை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோட டேங்க் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. அண்ட் என்கிட்ட இருக்கிற அந்த எல்லா டேங்க்ஸுக்கும் ஹீட்ரு போடணும் அப்படின்னா எனக்கு வந்து கரண்ட் வந்து கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போயிடும். பட் நான் இப்போதைக்கு வந்து ரொம்ப எல்லா டேங்க்குக்கும் யூஸ் பண்ணல. நம்ம ஃபிஷ் ரூமில் கொஞ்சம் இப்போ தான் நிறைய வேலை பார்த்துருக்கேன்னா, அதுக்கே இந்த டிஸ்கஸ் டேங்க்லாம் இப்போ தான் மேக் பண்ணோம். அதுக்கே வந்து செலவு நிறைய போயிட்டு, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த டைம் ஹீட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 5 டேங்க்ஸில் ஹீட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரேம் ப்ரீடாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டேங்க்கில் ஹீட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மிச்சம் ரேம் பேரை வந்து இன்னொரு செட்டில் ப்ரீடிங் போட்டிருக்கேன் இன்னொரு டேங்க்கில். அந்த டேங்க்லேயும் ஹீட்டர் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணல அப்படின்னா சில நேரம் அந்த ஒரு ஐஸ் பார்த்தீங்கன்னா ரேமுக்கு வந்து ஸ்வெல் ஆகும், ஒயிட் ஸ்பாட், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. ரேம்ஸில் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா ஃபிஷஸ்லேயுமே வரும். இதனால தான் நம்ம வந்து ஹீட்டர் ஆட் பண்ணுறோம். அதனால தான் நானும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஹீட்டர் எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் எடுக்கலை. எனக்கு இந்த 2 நாள் டெம்பரேச்சர் ரொம்ப ஜில்லுனானோடனே லைட்டாக பயம் கொடுத்துருச்சு. ஆஹா, சரி இந்த 2 மாதம் மட்டும் நம்ம ஃப்ரைஸையும் சரி குட்டியும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து, கொஞ்சம் செலவு போகுதுன்னு யோசிக்காமல் ஹீட்டரை போட்டு காப்பாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஜனவரியில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ஸ்டேபிளாக ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீட்டரே தேவையில்லை. அந்த குட்டியெல்லாம் நம்ம கையில் இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணாமல் தான் இருக்கிறதுலே நிறைய குட்டியை வந்து இழந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடியும் பேட்சஸ் எடுத்திருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் டைமில் ப்ரீட் ஆகும். பட் அந்த டைம் என்கிட்ட ஹீட்ரு போடுற அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. அண்ட் அவ்வளோ ஒரு நாலேஜ் இல்லை. ஃபிஷஸ் வந்து அப்படி அப்படியே இறந்து போகும். ஏன்டா இறக்குது, அந்த ஒரு இது இல்லை நம்மளுக்கு அந்த டைமில். ஸோ நான் என்ன நினச்சேன், ஸோ ஒருவேளை தண்ணி குவாலிட்டி சரியில்லை போல், வேறு எதுவும் ஃபீடிங் ப்ராப்ளம் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபீடிங்கெல்லாம் பக்காவாக்கி கொண்டுட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டனால டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பழைய ஹீட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். இந்த ஹீட்டர்ஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிஷஸை வந்து காப்பாற்றலாம். ப்ரீடிங்குமே நல்லாயிருக்கும். நான் நார்மலாக என்ன டெம்பரேச்சர் ஹீட்டரில் வைப்பேன் பார்த்தீங்கன்னா 28 டிகிரிஸ் வச்சுருப்பேன். 28. ஸோ சில நேரம் ஃபிஷ் ப்ரீடிங் ஆகணும் அப்படின்னா 27 மெயின்டைன் பண்ணுவேன். பட் அதுக்கு கீழே டெம்பரேச்சர் போக மாட்டேன். இந்த டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணுவேன். நார்மலாக இப்போ பார்த்தீங்களா, ஸோ இப்போ வந்து நல்லாவே வெயில் அடிக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி டைமில் வந்து நான் ஹீட்டரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அண்ட் மோஸ்ட்லி எங்கள் ஊரில் இப்போ, ஸோ நான் இருக்கிற பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, இங்கே வந்து நைட் டைமில் இப்போ வந்து மழை பெய்யுது. 2 நாளாக நைட் டைமில் நல்ல மழை. நான் என்ன பண்ணுவேன், ஈவினிங் ஒரு 8 கிட்ட ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டு போயிடுவேன். மார்னிங் பார்ப்பேன் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் அப்படி மேகமூட்டமாக நல்ல ரெயின் அடிக்க போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹீட்டரை ஆஃப் பண்ணாமல் போயிடுவேன். இல்லை அப்படின்னா மார்னிங் நல்லா வெயில் ஏறிட்டு அப்படின்னா ஹீட்டரை வந்து அணைச்சிடறேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனில் தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கம்ப்ளீட்டாக ஹீட்டரை ஆன்லேயே வச்சுருவேன். வேறு வழியே இல்லை. காப்பாற்றும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும், ஹீட்ரு போட்டு தான் ஆகணும். ஸோ நீங்களுமே உங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷஸ் ப்ரீடிங் பண்ணுறீங்க, இல்லை ஃபிஷ் ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட்ரு போடுங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே டேங்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிள் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். பட் நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட்டு. ஸோ இது வந்து டெரஸில் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில ஓப்பன் ஸ்பேஸஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, மேலே வந்து ஏர் வெண்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஏரேஷன் இருக்கணும், ரூம் வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் ட்ராப் பார்த்தீங்கன்னா கிட்னிங்கிறக்குள்ள டஃப்னு டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆயிரும். ரொம்ப நீங்கள் நினைக்கிறதோட தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆகும். நான் முடிஞ்சால் ஒரு தெர்மோமீட்டர் வச்சு என் டேங்க்கில் வந்து எவ்வளோத்துக்கு எக்ஸ்ட்ரீமாக தண்ணி ஜில்லுன்னு ஆகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ இல்லை ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த ஷார்ட்ஸை பார்க்குறே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் டெரஸில் ஃபிஷ்ஷை சொல்லிட்டாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஹீட்டர் ஆட் பண்ணி விட்ருங்க. இது பெஸ்ட்டாகவே இருக்கும், பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ என்னோடய ப்ரைஸ் அப்டேட் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக தான் ஃபுல் வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃபுல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பழைய ஹீட்ரு ஸோ தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ எடுத்தாச்சு. ஸோ அதில் கொஞ்சம் ஹீட்ரு பார்த்தீங்கன்னா பெரியப்பாட்டிருந்து வாங்கிட்டு வேறு வந்தேன், கொஞ்சம் செகண்ட் ஹேண்டாக. அவங்க டேங்க்கில் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து கிளாஸ் டேங்க்ஸ் இல்லாதனால அதை வாங்கிட்டு வந்தேன். அது போக கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள பழைய ஹீட்டர்ஸு. இதில் என்னென்ன ஹீட்ரு, இதில் வந்து எல்லாமே மோஸ்ட்லி வந்து 50 வாட்ஸ் தான். ஸோ வாட்ஸ் வந்து எங்கே போட்டிருக்கோம், அந்த போட்டிருக்கா. ஸோ இதான் வாட்ஸு. ஸோ இதில் வந்து சில 100 போட்டிருக்கோம். உள்ளே நான் யூஸ் பண்ணுற ரேம் டேங்கில் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸுமே இருக்குது. அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து லைட்டு. ஸோ ஹீட்ரு ஆனில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரியும்.
இதில் காமிக்கிறது உங்களுக்கு டெம்பரேச்சர். ஸோ இப்போ 28 வச்சோம் அப்படின்னா இது ஆக்சுவலி டேங்கோட டெம்பரேச்சர் காமிக்காது, இது ஹீட்டரில் நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர். ஸோ இப்போ வந்து இதில் 28 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா இதுதான் நாபு. ஸோ இந்த இடத்த வந்து கொஞ்சம் இப்படி சுற்றினீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கூடும் குறையும். ஸோ வந்து நீங்கள் இதில் வந்து 28 செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக 28 சென்டராக அந்த ஸ்கொயரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 28 ரன் ஆகும். அவ்வளோதான் இதோட ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படிலாம் இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் என்கிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த பிராண்டில் உள்ள ஹீட்டர் தான் இருக்குது. எங்கள் ஊரில் மோஸ்ட்லி இதான் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டேங்க் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டர் வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஹீட்டர் கூடயே பார்த்தீங்கன்னா கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இந்த கிளிப்லாம் ஒட்டுமான்னு தெரில. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய கிளிப்பு. ஸோ இதில் வந்து 2 கிளிப்பு வரும். ஸோ இப்போ கிளிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு கிளிப்பு போட்டு டேங்க்கில் வந்து ஸ்டிக் பண்ணி பார்க்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி உங்கள் டேங்க்கில் வந்து போட்டுருங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான திங் சொல்ல மறந்துட்டேன். இப்போ டேங்க்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ இதான் நம்ம டேங்க்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேங்க்கில் வந்து ஹீட்டரை வந்து இப்படி வெர்டிக்கலாக ஒட்டி வச்சுட்டிங்க. டேங்க்கில் நல்லா தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு டேங்க்கில் வந்து தண்ணியை ஹீட்டரை ஆனில் வச்சுட்டு தண்ணியை குறைச்சிடக்கூடாது. ஹீட்ரு ஆனில் இருக்கும்போது நீங்கள் டேங்க்கில் உள்ள தண்ணியை டக்குன்னு குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீட்டரோட கிளாஸ் அப்படியே நொறுங்கிடும். ஸோ லைக் ஒரு சின்ன வெடிப்பு மாதிரி வெடித்து கிளாஸ் வந்து நொறுங்கி அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ ஹீட்டரை எப்போவுமே டேங்க்கில் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை ஹீட்ரு கீழே வர தண்ணியை குறைக்க போகிறீங்க அப்படின்னா ஹீட்டரை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் டேங்க்கில் வந்து தண்ணியை குறைங்க. ஸோ ஹீட்ரு ஆனில் இருக்கும்போது தயவு செஞ்சு தண்ணியை வந்து லோ பண்ணிடுறாங்க. உங்கள் ஹீட்ரு வந்து கிளாஸ் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான். ஸோ அந்த டிப்ஸை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஹீட்டரை செட் பண்ணி உங்கள் ஃபிஷ் ப்ரீடிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்னுமே ஃபிஷ் ஹாபியில் க்ரோ ஆகிறதுக்கு நான் நிறைய டிப்ஸை சொல்லித்தரேன். தெரிஞ்சுக்கிறே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.